வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆசனங்கள் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்யக்கூடிய ஆசனம் பரிவர்த்தன ஜானுசீராசனம். இந்த ஆசனம் குறிப்பாக நமக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கு, அதிகப்படியாக வெயிட் இருக்குது அப்படின்னா நமக்கு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நோய் இல்லாமல், அதாவது வருமுன் காப்போம், நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனமாக இருக்கும். இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு 4444 வகையான நோய்கள் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியாக நல்லா வச்சுக்கலாம். அப்போ உடம்புல நோய் வர்றதுக்கு காரணங்கள் பல இருந்தாலும் நமக்கு குறிப்பாக நம்மளுடைய எலும்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். அந்த எலும்புகளை எது பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சதைப்பகுதி தான். தசை நார்னு சொல்லுவோம். தசை பகுதியும் அந்த நரம்புகளும் தான் பிடிச்சிட்ருக்கு. அப்போ இந்த சதைப்பகுதியை எலும்பு தசை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தசை பகுதி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கணும், நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கணும். அப்போ அந்த தசையில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸுகள் எப்படி இருக்கணும்னா ஆரோக்கியமாகவும் இருக்கணும், நல்ல பலம் உள்ள செல்களாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு இந்த தசைப்பகுதி நல்லாயிருக்கும். அதை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருப்போம், சும்மா சாதாரணமாக தடுக்கி விழுந்துட்டா கூட டக்குன்னு நமக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு எலும்புகள் பலவீனமாக இருக்குது. அப்போ எலும்பை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா அந்த எலும்பு பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை நல்ல ஸ்ட்ரென்த்தனாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும். அதுக்கு இந்த ஆசனம் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆசனமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். வெயிட் லாஸ் பண்ணணும் போது இடுப்பு பக்கம் இருக்கக்கூடிய சதைகளை குறைக்கிறதுக்கும் அடி வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளை குறைப்பதற்கும் அங்கே அடி வயிற்றை நல்ல பலமாக வச்சுக்கிறதுக்கும் இடுப்பு பகுதியை நல்ல பலமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆசனம் உதவியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னு எடுத்த உடனே நமக்கு வயிற்று பகுதியை குறைக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே வயிற்று பகுதி குறையாது. ஏன்னா நம்ம அதிகப்படியான டெபாசிட் எங்கே பண்ணியிருக்கோன்னா அடி வயிற்றில் தான், வயிற்று பகுதி தான். அப்போ அதனால் முதல்ல நம்ம வெயிட் லாஸ்க்கான ஆசனங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வருவோம். முதல்ல வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா இடுப்பில் தான் நமக்கு அந்த ஸ்ட்ரெச்சர் தெரியும், அந்த சதை குறைஞ்சிருக்கிறது நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கைப்பகுதியில் தெரியும். அப்புறம்தான் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகள், தேவையில்லாத தசைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆசனமாக இருக்கும். நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த ஜானுசீராசனம் பண்ணும்போது நம்ம முன்னாடி குனிவோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் வயிற்று ப்ராப்ளம் இருக்குது, வயிறு வலி இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களாம் முன்னாடி குனிய முடியாது. இப்போ இது எல்லாருமே செய்யலாம். இப்போ எடுத்த உடனே நீங்கள் ஃபுல்லாக அழகாக ஃபுல்லாக பர்ஃபெக்ஷனாக செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம செய்யலாம். எல்லாராலையும் இந்த ஆசனம் செய்ய முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். வராதவங்களுக்கு சின்னதாக ஒரு வார்மப்பும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆசனங்கள் செஞ்சு பார்க்கலாம். முதல்ல நம்ம எப்படி வார்மப் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஆசனங்கள் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். முதல்ல வார்மப் போயிடும். கால்களை நல்லா அப்படி நல்லா விரித்து வச்சுக்கோங்க. எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா கால்களை விரித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்த அளவுக்கு முடியுதோ கால் விரித்து வச்சுக்கோங்க. நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க. கைகளை அப்படி கொண்டு போய் இப்படி பிடிங்க. அப்படி மாற்றி 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி பண்ணும்போது இடுப்புலையும் தொடையில் இருக்கக்கூடிய சதைகள் நல்லா எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வலது காலை மடக்கிக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த இடது காலை மடக்கி வச்சுக்கிறோம், வலது கால் நீட்டி இருக்குது. இதை கையை நல்லா பொறுமையாக கீழே கொண்டு போய் இதை காலை பிடிச்சிக்கிட்டே இந்த முட்டி தரையில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு தலையை நல்லா திருப்புறோம். அப்போ தான் இடுப்பு பகுதி நல்லா ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். 2 கையும் காலை பிடிச்சிக்கணும். நல்லா தெரியும், தலை மேலே பார்த்த மாதிரி இருக்கட்டும். ஒரு 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்லோவாக வந்துடுங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க.
இப்போ இந்த கால் நம்மளுடைய வலது காலை மடக்கி கொண்டு வந்துடலாம், இடது காலை நீட்டிக்கலாம். எவ்வளோ முடியுதோ காலை நீட்டிக்குங்க. நல்லா அதே மாதிரி இந்த முட்டி தரைக்கு வந்துடணும். தலை முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். மேல் நோக்கி பார்வை இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் கால்களை மடக்கி கொண்டு வந்துடுவோம். நல்லா உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்லா இடுப்பு ட்விஸ்ட் பண்ணி பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம கை மேலே தூக்குறதுனால லங்ஸ் பகுதி நல்லா விரியும். இப்போ லங்ஸ் பகுதி நல்லா விரியும் போது நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் அதிகமாகும், நுரையீரலும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்பயுமே இடுப்பை சுருக்கணும், நுரையீரலை விரிக்கணும். அப்போ விரியும் போது என்ன ஆகுன்னா இடுப்பு பகுதி நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும். நுரையீரல் விரிக்கிறதுனால நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் வராது. நல்ல ஒரு பெஸ்ட்டான ஆசனம். செஞ்சு முடிச்சுட்டு கண்களை முடிக்குங்க. மூடிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ், இயல்பான மூச்சு. 1 2 3. ஒரு 3 மூச்சு இயல்பாக ஸ்லோவாக மூச்சு போயிட்டு வந்துட்டுருக்கிறத கவுண்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஆசனாஸ் போகலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.